மதுரை அரசரடியில் மத்திய சிறைச்சாலை அருகே உள்ள எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் எரிபொருள் நிரப்ப 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வரிசையில் காத்திருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள். மோனிஷா, வளைகுடா நாடுகளில் ஏற்பட்ட போர் பதற்றத்தின் காரணமாக நாடு முழுவதும் இந்த கேஸ் தட்டுப்பாடு என்பது நிலவி வந்தது. மதுரையை பொறுத்தவரையில் ஹோட்டல்களிலும் ஆட்டோகளிலும் இந்த கேஸ் தட்டுப்பாடு என்பது வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வந்தது. அதே போல அந்த ஆட்டோக்களில் நிரப்பக்கூடிய எல்பிஜி கேஸ் நிலையங்கள் என்பது கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட நிலையங்கள் என்பது மதுரையில் முழுமையாக மூடப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த போர் பதற்றம் சற்று குறைந்து காணப்படும் நிலையில் ஆங்காங்கே இந்த வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் சிலிண்டர்களும் ஆட்டோக்களுக்கு நிரப்பக்கூடிய அந்த எல்பிஜி கேஸ் என்பது நிலையங்கள் திறக்கப்பட்டு படிப்படியாக அதன் ஒரு அத்தியாவசியமாக இருந்து வந்தது. அதனால் தான் தற்பொழுது மதுரையை பொறுத்தவரையில் இந்த கேஸ் எல்பிஜி நிலையங்கள் என்பது திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஆட்டோக்கள் கிட்டத்தட்ட மதுரையை சுற்றி ஒரு 500க்கும் மேற்பட்ட எல்பிஜி ஆட்டோக்கள் என்பது இயங்கி வரும் நிலையில் தற்போது இந்த கேஸ் நிலையங்களில் அந்த எல்பிஜி நிரப்பக்கூடிய ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றது. இந்த காலத்தில் சுமார் அந்த கேஸ் நிலையம் என்பது திறக்கப்பட்ட பின்னதாக 6 மணியிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த எல்பிஜி கேஸ் நிரப்புவதற்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எல்பிஜி மூலம் இயங்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போர் பதற்றம் மீண்டும் நிலவி வரும் நிலையில் தற்பொழுது கேஸ் பற்றாக்குறை என்பது மதுரை முழுக்க அந்த நிலவி வருகிறது. ஆட்டோ ஓட்டுநர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை மாறி கேஸ் பற்றாக்குறையை நீக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆட்டோ ஓட்டுநர்களிடம் எழுந்திருக்கின்றது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரி.